ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்கிற கோயம்புத்தூர் செம்மொழி பூங்கா. லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே கட்டிகிட்டு இருக்காங்க. ஹார்ட் சிட்டியில் கிட்டத்தட்ட 45 ஏக்கருக்கு 214 கோடி செலவில் கட்டிக்கிட்டு இருக்கிறதான் இந்த பிரம்மாண்டமான செம்மொழி பூங்கா ஃபைனலாக நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. நவம்பர் 25, 2025 ஆனால் நாளைக்கு தமிழக முதல்வர் கோவைக்கு வராரு. அவருடைய தலைமையில் இந்த பிரம்மாண்டமான செம்மொழி பூங்கா ஓப்பன் ஆக போகுதுங்க. இந்த செம்மொழி பூங்காவில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளும் உள்ளே வந்து நம்மளுடைய அழகான பெட் லவர் சிபியுடைய மீன்கள் இந்த நீர் தொட்டிக்குள்ளே விடலான்னு சொல்லி வந்திருக்கோம். பாருங்கள், அழகான கோய் கப்பிகள், ஜாப்பனீஸ் கோய், இது ஜாப்பனீஸ் கோய், கப்பி ஃபிஷ்ஷு எல்லாம் கொஞ்சம் இந்த தொட்டியில் ரிலீஸ் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூலிகை தோட்டம், இதில் பாதிக்கு மேலே இருக்கிறது மூலிகை தோட்டம் இருக்குது, நீரூற்றுகள் இருக்குது, மலை குன்றுகள் இருக்குது, உணவகங்கள் இருக்குது, படிப்பகங்கள் இருக்குது, குழந்தைகள் விளையாடுறதுக்கான விளையாட்டு அரங்கம் இருக்குது. மேலும் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த செம்மொழி பூங்காவில் அடங்கியிருக்குங்க. அழகான மலை குன்றுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது. நாளைக்கு ஃபினிஷிங்கிறதுனால ஒர்க்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. கோயம்புத்தூரில் 2-3 நாளாகவே நல்ல மழை. இந்த மழையும் பொருட்படுத்தாமல் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாராட்டுக்கள்ங்க. கார்பரேஷனில் இருக்கிறதாகட்டும், ப்ரைவேட்டில் இருக்கிறதாகட்டும், தூய்மை பணியாளர்களாகட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற வாலண்டியர்ஸு, மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சல்யூட்டுங்க. மழையிலையும் பார்க்காம ரொம்ப சூப்பர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இடையில சேறு ஓவராக இருக்கிறதுனால அந்த சேரை க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்டர் ப்ரெஷர் மூலமாக அழுக்கு சேறுகளை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஆஃபீஸ் ரூம். இந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மியூசியம் மாதிரி ஒன்று செட் பண்ண போகிறாங்க. இந்த அழகான கப்பி குஞ்சுகள் விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300 இருந்தது 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ ஒரு 1000க்கு மேலே அவ்வளோ குட்டிகள் இருக்கும் போல. கப்பி குட்டிகள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வளர்ச்சி கப்பி குட்டிகள் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுவும் இவ்வளோ பெரிய ஓப்பன் தொட்டியில் விடும்போது, லில்லி பிளான்ட் கூட விடும்போது அதனுடைய வளர்ச்சி கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா. அதில் நமக்கு ஒரு சின்ன ஹாப்பி. எல்லாமே மிக்சடு கப்பீஸ் தான். எவ்வளோ பெரிய தொட்டி பாருங்க, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பார்க்கில் மற்ற பார்க் மாதிரி ஃபில்மிஷங்கள் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுனால ஏகப்பட்ட கேமராக்கள் லைவ் வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதனால பி கேர்ஃபுல் மக்களே, சரிங்களா? கொஞ்சம் நீட்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க. இதை நீட்டாக பார்த்துக்க வேண்டியது கோயம்புத்தூர் மக்களாகிய நம்மளுடைய முழு கடமை. சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. வந்தால் கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. மெயினாக குழந்தைங்களுக்கான கேம்ஸ் நிறைய இருக்குது. அந்த ட்ரெயின், ராட்டினம், அந்த மாதிரி ஐட்டங்கள். வாக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிளேஸ், கிட்டத்தட்ட 45 ஏக்கர் இல்லையா? வாக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிளேஸு. டிக்கெட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் கவுண்டரில் 40 ருபீஸ் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உள்ளே போகிறவங்களுக்கு மட்டும். கண்டிப்பாக இது கோயம்புத்தூருக்கு ஒரு அடையாளமாக இருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது. இதுதான் நாளைக்கு முதல்வர் வரக்கூடிய மேடை. அதுக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த மழையிலையும் பொருட்படுத்தாமல் நாளைக்கு கண்டிப்பாக வந்து பாருங்க எந்த அளவுக்கு இந்த சேரு தகுதியில் இல்லாமல் நீட்டாக செம்மொழி பூங்கா மாற்ற போகிறாங்கன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.